ஹாய் குட்டீஸ், நாம இப்போ 6th ஸ்டாண்டர்டோட சப்ளிமெண்டரி ரீடர் லெசன் 5 த மங்கி அண்ட் த crocodile ஸ்டோரியை ரீடிங் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல உங்களுக்கான ஸ்டோரி ரீடிங், ஸ்டோரி நரேஷன் எல்லாம் தமிழ்ல பண்ண போறேன். உங்க ஸ்டோரி அப்படியே ரீட் பண்ணி தமிழ்ல உங்களுக்காக விளக்கம் சொல்ல போறேன். கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு, இந்த லெசனோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த ஸ்டோரியோட ஷார்ட் ஃபார்மும் உங்களுக்காக இந்த வீடியோவோட கடைசியில கொடுத்திருக்கேன். உங்களோட நான் டீடைல் சப்ளிமெண்டரி ரீடர் ஸ்டோரி ரைட்டிங்க்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இது ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். The monkey and the crocodile. Once, on the bank of a river, a monkey made a home for himself in a tree laden with fruits. Once, on the bank of a river, a monkey made a home for himself in a tree laden with fruits. அதாவது மங்கி வந்து ஒரு ஒரு ஆத்து கரையில, பேங்க் ஆஃப் அ ரிவர்னா ஒரு ஆறோட ஓரமா அதோட வீட ஒரு மரத்து மேல அமைச்சுக்குச்சு. அந்த மரம் எப்படிப்பட்ட மரம்னா லேடன் வித் ஃப்ரூட்ஸ், அதாவது மரம் ஃபுல்லாவே ஃப்ரூட்ஸா காய்ச்சி கனிஞ்சி தொங்கிட்டு இருக்கும். He lived in it happily, eating to his heart's content the fruit of his choice. அதாவது அது வந்து அந்த மரத்து மேல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தது. மனசு நிறைய, வயிறு நிறைய அதுக்கு பிடிச்ச பழங்களை பறிச்சு பறிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தது. The monkey was happy but lonely and wanted a companion to talk to and share the fruit with. அதாவது அந்த மங்கி வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது, ஆனா ரொம்ப தனிமையா இருந்தது. அதுக்கு ஒரு ஃப்ரெண்டு தேவைப்பட்டது, பேச்சு துணைக்கும் சரி, ஃப்ரூட்ஸ் ஷேர் பண்ணி சாப்பிடவும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்பட்டது. பட் there was no one around, not even another monkey. அதாவது சுத்தி பார்க்கும் பொழுது அதுக்கு ஃப்ரெண்டுன்னு யாருமே கிடையாது. அது மட்டும் இல்ல, வேற ஒரு மங்கிய தேடி பார்த்தாலும் சுற்று வட்டாரத்துல ஒரு மங்கி கூட ஃப்ரெண்டா இல்ல. Till one day a crocodile appeared on the river side. ஒரு நாள் இதே மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் அந்த ஆத்தங்கரை ஓரமா ஒரு முதலை வந்து வருது. Hello there, said the monkey. முதலைய பார்த்த உடனே நம்ம மங்கி என்ன சொல்லுது? ஹலோ. Do you live in this river? Would you like to eat some fruits? நீ இந்த ரிவர்ல தான் வாழ்றியா? நீ கொஞ்சம் பழம் சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லி நம்ம மங்கி நல்ல மனசோட முதலைய பார்த்து கேக்குது. Good morning, replied the crocodile politely. I did come here in search of food for myself and my wife. Nice of you to offer me fruits. நம்ம குட் மார்னிங், நம்ம crocodile, அதாவது நம்ம முதல்ல என்ன சொல்லுது? திரும்ப வந்து பொலைட்டா குட் மார்னிங் சொல்லுது. நான் இங்க எதுக்கு வந்தேன்னா, நான் எனக்கும் என்னோட மனைவிக்கும் சாப்பாடு தேடி வந்தேன். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் தர முடியுமான்னு கேக்குது. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு வாட்டி நம்ம ரீட் பண்ணிடலாமா? Once, on the bank of a river, a monkey made a home for himself in a tree laden with fruits. He lived in it happily, eating to his heart's content the fruit of his choice. The monkey was happy but lonely and wanted a companion to talk to and share the fruits with. But there was no one around, not even another monkey. Till one day a crocodile appeared on the riverside. Hello there, said the monkey. Do you live in this river? Would you like to eat some fruit? Good morning, replied the crocodile politely. I did come here in search of food for myself and my wife. Nice of you to offer me fruits. ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். The monkey plucked some fruit,
The monkey plucked some from the nearest branch and threw them down. The monkey என்ன பண்ணுது, கொஞ்சமா அது பக்கத்துல இருக்க கிளைகள்ல இருக்க அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா புடுங்கிட்டு, pluckedனா புடுங்கி தூக்கி போடுது, throw them down. The crocodile find them delicious. அதை சாப்பிட்ட crocodile செம்ம டேஸ்டா இருக்கிறத உணருது. Thanks, he said. May I have some on my next visit? crocodile வந்து பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப டெலிஷியஸா இருக்கிறத ஃபீல் பண்ணிட்டு தேங்க்ஸ் சொல்லுது. அது மட்டும் இல்ல, நான் அடுத்த வாட்டி வந்தாலும் எனக்கு பழம் தருவியான்னு கேக்குது. Certainly, as many as you like, and some for your wife too, said the monkey. Do come again. I'm rather lonely here. Certainly, as many as you like, and some for your wife too. அதாவது தாராளமா உனக்கு மட்டும் கிடையாது, உன் வைஃபுக்கும் கொஞ்சம் பழம் தரேன், அதை எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடு. அடிக்கடி இங்க வா, நான் ரொம்ப லோன்லியா தான் இருக்கேன், இங்க தனியா தான் இருக்கேன், நீ அடிக்கடி வந்து என்ன பார்த்துட்டு போன்னு நம்ம மங்கி வந்து crocodile கிட்ட சொல்லுது. The crocodile visited the monkey regularly and ate the fruits which his host threw down. அதாவது crocodile வந்து அடிக்கடி அந்த மங்கிய பார்க்க வருது, அந்த மங்கிய பார்த்து அந்த மங்கி கிட்ட பேசுது ரெகுலரா. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. மங்கி வழக்கம் போல ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா எடுத்து எடுத்து அந்த பிரான்ச்ல இருந்து புடுங்கி புடுங்கி ஆத்துல தூக்கி போடுது. அதை கேட்ச் பண்ணிட்ட crocodile ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்கு. He took some home for his wife. நம்ம crocodile கொஞ்சம் பழத்தை அவங்க வீட்டுக்கும் எடுத்துட்டு போகுது, அவங்க வைஃப்காக. The monkey and the crocodile were now the best of friends. The monkey and crocodile best friend மாறிட்டாங்க. They talk and were never tired of talking. அதாவது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க, அவங்க வந்து டயர்ட் ஆகாம ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. They talked about birds and animals, about the villagers nearby, and the difficulties villagers faced in raising good crops for lack of rain. அதாவது அவங்க ரெண்டு பேரும் என்னென்ன பேசிக்கிறாங்கன்னா, அனிமல்ஸ் பத்தி பேசிக்கிறாங்க, பேர்ட்ஸ் பத்தி பேசிக்கிறாங்க, பக்கத்துல இருக்க கிராமத்துல இருக்க கிராம மக்களை பத்தி எல்லாம் பேசுறாங்க. மழையே இல்லாம இவங்க எப்படி கிராப்ஸ் எல்லாம் விளைவிக்கிறாங்க, விவசாயம் எப்படி பாக்குறாங்க அப்படின்னு கூட ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. நான் திரும்ப ரீட் பண்றேன். The monkey plucked some from the nearest branch and threw them down. The crocodile found them delicious. The crocodile found them delicious. Thanks, he said. May I have some on my next visit? Certainly, as many as you like, and some for your wife too, said the monkey. Do come again. I'm rather lonely here. The crocodile visited the monkey regularly and ate the fruits which his host threw down. He took some home for his wife. The monkey and the crocodile were now the best of friends. They talked and were never tired of talking. They talked about birds and animals, about the villagers nearby, and the difficulties villagers faced in raising good crops for lack of rain. Okay, நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போவோமா? One day, the crocodile stayed with the monkey longer than usual. ஒரு நாள் crocodile என்ன பண்ணுச்சு, மங்கியோட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்துச்சு. His wife was annoyed, waiting and waiting, managing the little crocodiles that had just been hatched. அதாவது crocodileோட வைஃப் வந்து ரொம்ப கோவப்பட்டாங்க, அதுக்கப்புறம் டயர்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா குட்டி crocodile அவங்க தனியா சமாளிச்சிட்டு இருந்தாங்க. குட்டி குட்டி crocodile எல்லாம் பிறந்து கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அதனால எல்லா டென்ஷனும் அந்த லேடி crocodile மனசுல வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. She said, "Who is the friend of yours you are so fond of?"
அதாவது அவங்க கோவத்துல crocodile வந்த உடனே crocodileோட wife வந்து பயங்கர டென்ஷனை மனசுல வச்சிருந்தாங்க. வந்த உடனே என்ன சொன்னாங்க, யாரு உன்னோட ஃப்ரெண்டு, ஏன் இவ்ளோ நேரம், ஏன் உனக்கு அந்த ஃப்ரெண்ட் அவ்ளோ பிடிச்சிருக்குன்னு கேட்டாங்க. Oh, he is a very nice monkey, he replied. ஓ அதுவா, என் ஃப்ரெண்டு வந்து ஒரு குரங்கு, ரொம்ப நல்ல குரங்குன்னு crocodile சொல்லுது. He lives on a fruit tree. He sends fruits for you every day. You don't expect me to climb tree, do you? என் ஃப்ரெண்டு ஒரு நல்ல குரங்கு. அந்த குரங்கு வந்து ஒரு ஃப்ரூட் ட்ரீ மேல வாழ்ந்துட்டு இருக்கு. அதுதான் உனக்கு தினமும் பழம் கொடுத்து அனுப்புது. என்னால மரம் ஏறி பழம் பறிக்க முடியாதுன்னு தெரியாதா உனக்கு அப்படின்னு கேட்க. Oh, he is a very nice monkey, he replied. He lives on a fruit tree. He sends fruits for you every day. You don't expect me to climb trees, do you? A nice monkey, I am sure, replied the wife with obvious sarcasm. அதாவது ஓ நல்ல குரங்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லத்தனமா பேசுவாங்கல்ல, அதான் sarcasm. If you ask me, this monkey should be my food. I want to eat his heart so much. உடனே அவங்க வைஃப் என்ன சொல்லிட்டாங்க, ஓ ரொம்ப நல்ல மங்கியா, ஓகே எனக்கு அந்த மங்கியோட ஹார்ட்டை சாப்பிடணும், எனக்கு அந்த ஹார்ட்டை சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்றாங்க. What a foolish thing to say, shouted the crocodile. என்ன முட்டாள்தனமா பேசுற அப்படின்னு crocodile அவங்க வைஃபை கத்துது. I can't kill a friend, though I won't mind a monkey occasionally for a change of taste. உடனே நம்ம crocodile என்ன சொல்லுது, நான் கண்டிப்பா முட்டாள்தனமா பேசாத, என்னால என் ஃப்ரெண்ட கொல்ல முடியாதுன்னு சொல்லுது. ஆனா அவங்க வைஃப் என்ன சொல்றாங்க, crocodileோட வைஃப், கொஞ்சம் ஒரு மாறுதலுக்கு நம்ம மங்கியோட ஹார்ட்டை சாப்பிட்டாதான் என்னன்னு கேக்குது. You bring him here, ordered the wife. I want to see him. So you can eat him. Never, declared her husband. You bring him here, ordered the wife. அவங்க என்ன சொல்றாங்க, நீ கொண்டுதான் வரணும், மங்கி எங்க கூட்டின்னு வான்னு ஆர்டர் பண்றாங்க. I want to see him, நான் அந்த குரங்க பார்க்கணும் அப்படின்றாங்க. So you can eat him. நம்ம அந்த crocodile என்ன சொல்லுது, கண்டிப்பா முடியாது, நீ அவனை இங்க எடுத்துட்டு வந்தா நீ ஈஸியா சாப்பிட்டுடுவ. நெவர், என்னால முடியாது. டிக்ளேர்ட் ஹர் ஹஸ்பண்ட், ரொம்ப கோவமா சொல்றாரு, கண்டிப்பா என் ஃப்ரெண்டை என்னால கூட்டிட்டு வர முடியாதுன்னு கோவமா சொல்றாரு. His wife was furious and she dived in to hide herself at the bottom of the river, leaving the little ones to pester their father. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த நம்ம லேடி crocodile என்ன பண்ணிட்டாங்க, crocodileோட வைஃப் நேரா போய் அந்த ரிவர்ல குதிச்சு ஆழத்துல போய் ஒண்ணும் தெரியாத மாதிரி படுத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த crocodile என்ன பண்ணணும், அந்த குட்டி crocodile எல்லாம் மேய்க்கணும். இந்த குட்டி குட்டி crocodile எல்லாம் யாரு பாத்துக்கணும், அப்பா crocodile தான் பாத்துக்கணும். அவரால சுத்தமா குழந்தைங்களை பாத்துக்க முடியாது. The crocodile was in a serious dilemma. He loved his wife and was very fond of his friend too. அவருக்கு டார்ச்சர் தாங்க முடியல, இந்த சைடு குழந்தைங்க தொல்லை பண்ணுது, குழந்தைங்களை எப்படி பாத்துக்கணும்னு தெரியாது. வைஃப் அடம் பிடிச்சு என்ன பண்றாங்க, தண்ணிக்குள்ள போய் மறைஞ்சிக்கிறாங்க. அவருக்கு அவங்க வைஃபும் ரொம்ப முக்கியம், அது மாதிரி அவங்க ஃப்ரெண்டும் ரொம்ப முக்கியம். Finally he decided to be on the side of his wife. கடைசியா எல்லார் மாதிரி இந்த crocodile வைஃப் பக்கம் தான் நிக்கணும்னு முடிவு பண்ணிடுது. She was his life partner after all. அவருக்கு அவங்களோட அந்த crocodileோட லைஃப் பார்ட்னர், அதாவது அவங்க வைஃப் தான் ரொம்ப முக்கியம். I know it's a sin to betray a friend. இது சின்ன பாவம். இது I know, எனக்கு தெரியும், நம்ம ஃப்ரெண்டை ஏமாத்துறது மிகப்பெரிய பாவம். But I have no choice. ஆனா எனக்கு வேற வழி இல்ல. He said to himself, தனக்கு தானே crocodile பேசிக்கிச்சு. I will invite the monkey home and hope for the best. அது என்ன சொல்லுது, நான் வந்து போய் மங்கியை கூப்பிடுறேன், அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும்னு சொல்லுது. My wife wants you over for a meal, dear friend, said the crocodile.
when he visited the monkey next. அதாவது crocodile வந்து அடுத்த முறை மங்கிய பார்க்க போது அப்போ crocodile என்ன சொல்லுது monkey கிட்ட, என்னோட மனைவி உன்னை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லுது. You must come home with me today. அதாவது என் வீட்டுக்கு இப்பவே என் கூடவே வந்துடுன்னு கூப்பிடுது. With pleasure said the monkey. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மங்கிக்கு சொல்லுது. மங்கிக்கு நடக்கிறது தெரியாது இல்லையா, அவர் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறதுனால ரொம்ப சந்தோஷமா with pleasure அப்படின்னு சொல்லிட்டாரு. I am no swimmer but I can ride on your back and they set out. மங்கி என்ன சொல்லுது, எனக்கு ஸ்விம்மிங் பண்ண வராது, ஆனா உன் முதுகு மேல ஏறி உட்கார்ந்துக்கிறேன், நீ என்ன கூட்டிட்டு போன்னு சொல்லுது. அதே மாதிரி ஏறிய உட்கார்ந்துக்குச்சு. In the middle of the river where the current was the strongest, the crocodile could no longer hide his intention. அதாவது middle of the river, அந்த ரிவர் அந்த ஆத்தங்கரையில இருந்து அந்த ஆரோட மெயினுக்கு போயாச்சு. இந்த சைடும் கரை கிடையாது, அந்த சைடும் கரை கிடையாது, சுத்தி தண்ணி மட்டும்தான் இருக்கு. அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம crocodile வந்து மங்கிய கூட்டிட்டு போயிடுச்சு. கூட்டிட்டு போன உடனே பொறுமையா உண்மைய சொல்லுது. தன்னோட நோக்கம், கெட்ட நோக்கம் என்ன மறைக்காம உண்மைய சொல்லுது. Sorry my friend, he said hesitatingly, but I have to go under water now. I have brought you here to kill you. My wife cannot survive without eating your heart. Goodbye. நடுவுல ஆத்துக்கு நடுவுல வந்த உடனே மறைக்காம உண்மைய சொல்லிருச்சு. என்ன மன்னிச்சுடு, இப்ப நான் உன்னை ஆத்துல தனியா விட்டுட்டு தண்ணி கீழே போக போறேன். என்னோட வைஃப் வந்து உன்னோட ஹார்ட்டை சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும். அவங்க அவ்வளவு ஆசையா உன்னோட இதயத்தை கேக்குறாங்க. அதனால அவங்களுக்காக தான் உன்னை இங்க கூட்டிட்டே வந்தேன். குட் பை, நான் போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம crocodile சொல்லுது. The monkey was scared and distressed, but he was sensible and clever like all monkeys. அதாவது மங்கிக்கு வந்து பயங்கர பயம் ஆயிடுச்சு, ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படி இருந்தாலும் அது கொஞ்சம் சென்சிபிளா காமா யோசிக்குது. He kept a cool head. அது என்ன பண்ணுது, தன்னோட மைண்ட வந்து யோசிக்கிறதுக்கு தயாராக்கிக்குது. Calmly he said, I had do anything for you and your family. You are my only friend. அதாவது நான் உங்க ஃபேமிலிக்காகவும் உனக்காகவும் என்ன வேணா செய்வேன் அப்படின்னு முதல்ல சொல்லுது. After all, what is a monkey's heart compared with the life of a crocodile wife? அந்த மங்கி சொல்லுது, என்னோட ஹார்ட் உன்னோட மனைவியோட உயிரை காப்பாத்தும்னா அதை விட வேற என்ன வேணும் எனக்குன்னு கேக்குது. But how foolish could you be? Why didn't you tell me before? Why didn't you tell me before? நீ எவ்வளவு முட்டாளான ஆளு, உனக்காக நான் என்ன வேணா செய்வேன், உனக்கும் உன் குடும்பத்துக்கும். என்னோட இதயத்தை தரமாட்டேன்னா நீ ஏன் இத முன்னாடியே சொல்லல அப்படின்னு கேக்குது. I had have brought my heart along, but where is your heart? Asked the crocodile innocently. குரங்கு என்ன சொல்லுது, அட பாவி, நீ இத முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா, என் ஹார்ட்டை வச்சுட்டு வந்துட்டேனே அப்படின்னு. நம்ம crocodile சொல்லுது, அப்ப எங்க உன்னோட இதயம் அப்படின்னு இன்னசென்ட்டா கேக்குது. I thought you carried it all the time. நான் என்ன நினைச்சேன், உன் இதயம் உனக்குள்ளதான் இருக்கும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லுது crocodile. Of course not. It's there on the tree. Let's swim back at once and get it. Your wife must be waiting, replied the monkey, gaining confidence. அதாவது என்ன சொல்லுதுன்னா, நான் எப்பவுமே இதயத்தை சுமந்துட்டு இருக்க மாட்டேன், நான் என்னோட மரத்திலே இதயத்தை வச்சுட்டு வந்துட்டேன். சீக்கிரம் சீக்கிரம் திரும்ப அந்த மரத்துக்கிட்ட போ, உன் வைஃப் வேற வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வா நம்ம போய் இதயத்தை எடுத்து உன் வைஃப் கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு ரொம்ப கான்பிடென்ட்டா சொல்லுது. Oh dear, what a mistake, hissed the crocodile. என்ன தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு. They laughed loudly as the crocodile took a full turn to reach the tree. அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே வராங்க. ஆனா மங்கிக்கு சரியான
பயம் உள்ள அப்படி இருந்தாலும் ரொம்ப கான்பிடென்ட்டா பொய் சொல்லுது, crocodile ஏமாத்துது. ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, ச்சே என்ன தப்பு பண்ணிட்ட, இதயத்தை விட்டுட்டு வந்துட்டியே, வா நம்ம போய் இதயத்தை எடுத்துட்டு வருவோம், ரொம்ப ஃபாஸ்டா திரும்பி அந்த மரத்துக்கிட்ட போறாங்க. On the river bank, the monkey jumped on to the tree and heaved a deep sigh of relief. He plucked a fruit or two from the nearest branch and throwing them down, said, "Let your wife have some fruit rather than my heart. Fresh fruits are good for mind and body. Goodbye, friend. And if you don't mind, you won't meet again." The crocodile, sadder and wiser, shed a few tears, which were genuine, and turned back to go home. He was in a hurry to tell his wife a thing or two. என்ன நடந்துச்சுன்னா, நேரா அந்த கரைக்கு போனதும் குரங்கு ஒரேடியா ஒரே தாவுல போய் அந்த மரத்தோட கிளைய புடிச்சுக்கிட்டு ஒரு ரிலீஃப், இந்த பிரச்சனையில இருந்து ரிலீஃப் ஆனோம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா ஒரு பெரிய மூச்சு விட்டுட்டு அங்க இருந்த பழம் கொஞ்சத்தை பறிச்சு முதலைக்கு போட்டுச்சு. போ, இதை எடுத்துட்டு போய் உங்க ஒய்ஃப் கிட்ட கொடு. என் இதயத்தை விட ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட் சாப்பிட்டா உங்க ஒய்ஃபுக்கு நல்லது. அதுக்கப்புறம் நான் உன்னை சொல்றேன், என்ன திரும்ப பார்க்க வராத அப்படின்னு சொல்லுது. முதலைக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு, நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணோம், இதனால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே உடைஞ்சுது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அந்த குரங்க பார்த்து அழுதுட்டு அங்க இருந்து நேரா உங்க ஒய்ஃபு கிட்ட விஷயத்த சொல்றதுக்காக போயிடுச்சு. ஓகேவா? moral of the story, quick thinking can save you from trouble. எப்பவுமே நமக்கு கஷ்டம் வரும்போது கஷ்டம் வந்துருச்சுன்னு அழாம பதறாம அதுக்கான வழிய சிம்பிளா யோசிக்கணும். இந்த குரங்கு மாதிரி தான் இந்த குட்டி குரங்கு கொஞ்ச நேரத்துல இறந்து போயிருக்கும். பதட்டமானாலோ பயந்திருந்தாலோ அந்த crocodile தண்ணிக்குள்ள போயிருக்கும். இது நீச்சல் தெரியாம அந்த தண்ணிக்குள்ள முழுகி இருக்கும். உங்க வைஃப் crocodile இந்த குரங்க சாப்பிட்டு இருக்கும். ஆனா நம்ம மங்கி ரொம்ப வைஸா யோசிச்சு ஒரு டிசிஷன் எடுத்து கான்பிடென்ட்டா இருந்தது. கான்பிடென்ட்டா அந்த crocodile டர்ன் பண்ணுச்சு. இந்த மாதிரிதான் லைஃப்ல நமக்கு நிறைய கஷ்டங்கள் வரும். கஷ்டங்கள் வரும் பொழுது தெளிவாகவும் தைரியமாவும் குயிக்காவும் டிசிஷன் எடுக்கணும். ஓகேவா? வாங்க இந்த ஸ்டோரிய முதல்ல இருந்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கலாம். The monkey and the crocodile. Once on the bank of a river. Once on the bank of a river, a monkey made a home for himself in a tree laden with fruits. He lived in it happily, eating to his heart content the fruit of his choice. The monkey was happy but lonely and wanted to a companion to talk to and share the fruits with. But there was no one around, not even another monkey. Till one day a crocodile appeared on the riverside. "Hello there," said the monkey. "Do you live in this river? Would you like to eat some fruits?" "Good morning," replied the crocodile politely. "I did come here in search of food for myself and my wife. Nice of you to offer me fruits." The monkey plucked some from the nearest branch and threw them down. The crocodile found them delicious. "Thanks," he said. "May I have some on my next visit?" "Certainly, as many as you like, and some for your wife too," said the monkey. "Do come again. I am rather lonely here." The crocodile visited the monkey regularly and ate the fruits which his host threw down. He took some home for his wife. The monkey and the crocodile were now the best of friends. They talked and were never tired of talking. They talked about birds and animals, about the villages nearby, and the difficulties
villagers faced in raising good crops for lack of rain. One day, the crocodile stayed with the monkey longer than usual. His wife was annoyed, waiting and waiting, managing the little crocodiles that had just been hatched. She said, she said, "Who is this friend of yours you are so fond of?" "Oh, he is a very nice monkey," he replied. He lives on a fruit tree. He lives on a fruit tree. He sends fruits for you every day. You don't expect me to climb trees, do you?" "A nice monkey, I'm sure," replied the wife with obvious sarcasm. "If you ask me, the monkey should be my food. I want to eat his heart so much." "What a foolish thing to say," shouted the crocodile. "I can't kill a friend, though I won't mind a monkey occasionally for a change of taste." "You bring him here," ordered the wife. "I want to see him." "So you can hit him?" "Never," declared her husband. His wife was furious and she dived in to hide herself at the bottom of the river, leaving the little ones to pester their father. The crocodile was in a serious dilemma. He loved his wife and was very fond of his friend too. Finally, he decided to be on the side of his wife. She was his life partner after all. She was his life partner after all. "I know it's a sin to betray a friend, but I have no choice," he said to himself. "I'll invite the monkey home and hope for the best. My wife wants you over for a meal. My wife wants you over for a meal, dear friend," said the crocodile when he visited the monkey next. "You must come home with me today." "With pleasure," said the monkey. "I am no swimmer, but can ride on your back." And they set out. In the middle of the river, where the current was the strongest, the crocodile could no longer hide his intention. "Sorry, my friend," he said hesitatingly, "but I have to go under water now. I have brought you here to kill you. My wife cannot survive without eating your heart. Goodbye." The monkey was scared and distressed, but he was sensible and clever like all monkeys. He kept a cool head. Calmly he said, "I had do anything for you and your family. You are my only friend. After all, what is a monkey's heart compared with the life of a crocodile's wife? But how foolish could you be? Why did not you tell me before? I had have brought my heart along." "But where is your heart?" asked the crocodile innocently. "I thought you carried it all the time." "Of course not. It's there on the tree. Let's swim back at once and get it. Your wife must be waiting," replied the monkey, gaining confidence. "Oh dear, what a mistake," hissed the crocodile. They laughed loudly as a crocodile took a full turn to reach the tree. On the river bank, the monkey jumped on to the tree and heaved a deep sigh of relief. He plucked a fruit or two from the nearest branch and
throwing them down, said, "Let your wife have some fruits rather than my heart. Fresh fruits are good for mind and body. Goodbye, friend, and if you don't mind, we won't meet again." The crocodile, sadder and wiser, shed a few tears, which were genuine, and turned back to go home. He was in a hurry to tell his wife a thing or two. A story from the Panchatantra. Okay, va? Moral of the story: quick thinking can save you from trouble. இத எப்படி நம்ம ஷார்ட் ஃபார்மா எழுதலாம்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, உங்களுக்காக இந்த ஸ்டோரி முழுக்கவே ஷார்ட் ஃபார்மா கொடுத்திருக்கேன். இந்த ஸ்டோரி ஒரு வாட்டி நான் ரீகேப் பண்ணிடுறேன். ஒரு ஆத்தங்கரையோரமா ஒரு குரங்கு வந்து ஒரு பழ மரத்துல அதோட வீடை அமைச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தது. மரம் நிறைய பழம், நினைக்கும் போதெல்லாம் வயிறு நிறைய மனசு நிறைய பழம் சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்தது. ஆனா அது கொஞ்சம் தனியா இருந்தது. அதுக்கு பேச்சு துணைக்கும் சரி, பழத்தை ஷேர் பண்ணி சாப்பிடவும் ஒரு ஃப்ரெண்டு தேவைப்பட்டது. அந்த நேரத்துல ஒரு நாள் ஒரு முதல வந்து அந்த ஆத்தங்கரை ஓரமா வந்தது. அத பார்த்த குரங்கு, "ஹாய், நீங்க இங்கதான் இருக்கீங்களான்னு கேட்டுச்சு." "ஆமா, நான் இங்கதான் இருக்கேன். நான் சாப்பாடு தேடி வந்தேன்னு" அந்த முதல சொல்லுது. உடனே குரங்கு தன்னோட மரத்துல இருந்து பழங்கள் எல்லாம் பறிச்சு போட்டது. "இத நல்லா சாப்பிடுங்கன்னு" சொல்லுச்சு. இத டேஸ்ட் பண்ண முதலையும், "ரொம்ப டேஸ்டா இருக்கு, இன்னும் கொஞ்சம் பழம் தரியா? நான் என் ஒய்ஃபுக்கு எடுத்துட்டு போறேன்னு" சொல்லுச்சு. அந்த குரங்கும் நிறைய பழம் கொடுத்தது. "அடிக்கடி இங்க வாங்க, நம்ம பேசிட்டு இருக்கலாம்னு" சொன்னது. காலங்கள் போக போக அதே மாதிரி தினமும் வந்து முதல வரும். குரங்கும் பழம் முதலைக்கு கொடுத்துட்டு அவங்க ஒய்ஃபுக்கும் கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பாங்க. இதனால பெஸ்ட் ஃப்ரெண்டா மாறிட்டாங்க. ஒரு நாள் முதல வந்து ரொம்ப நேரம் குரங்கு கிட்ட பேசிக்கிட்டே இருந்ததுனால வீட்டுக்கு போக லேட் ஆயிடுச்சு. முதலையோட மனைவி என்ன பண்ணாங்கன்னா, அந்த குட்டி முதலைகளை வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லா கோவத்தையும் அவங்க வீட்டுக்கார் வந்தோடனே அவங்க மேல காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. "நீங்க ஏன் லேட்டா வரீங்க? உங்களோட ஃப்ரெண்ட் உங்களுக்கு அவ்வளவு முக்கியமா? யார் அந்த ஃப்ரெண்டுன்னு" கேட்டாங்க. அதுக்கு நம்ம முதல்ல சொல்லுச்சு, "அது ஒரு குரங்கு, ரொம்ப நல்ல குரங்கு" அப்படின்னு சொல்லுச்சு. "நான் உனக்கு பழம்லாம் எடுத்துட்டு வரேன்னா, அந்த நானா மரம் ஏறி பறிக்கிற என்னோட ஃப்ரெண்டு தான் தினமும் எடுத்து கொடுக்கறான்னு" சொல்லுச்சு. இத கேட்ட அந்த அந்த ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, ரொம்ப கோவப்பட்டாங்க. சரி, அந்த கோவத்தை வெளிக்காட்ட கூடாதுன்னு மனசுல வச்சுக்கிட்டு, "அடுத்த முறை வரும்போது உங்க ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வாங்க, உங்க ஃப்ரெண்டோட ஹார்ட்ட நான் சாப்பிடணும்" அப்படின்னு சொன்ன உடனே முதலைக்கு கோவம் வந்தது. "என்னது, என் ஃப்ரெண்ட நான் கூட்டிட்டு வருவேன், நீ கொன்னு அதோட ஹார்ட்ட சாப்பிடுவியா?" அப்படின்னு கேட்டுச்சு. "ஆமா, எப்ப பாரு பழம் சாப்பிட்டுட்டு இருக்கிறது, ஒரு சேஞ்சுக்காக நம்ம குரங்க சாப்பிட்டா என்ன?" அப்படின்னு முதல்ல கேட்க, அதாவது ஒய்ஃப் முதல்ல கேட்க, முதல்ல கிட்ட பதிலே கிடையாது. உடனே நம்ம முதல்ல என்ன பண்ணாரு, கண்டிப்பா கூட்டிட்டு வர மாட்டாருன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணாரு. உடனே ஒய்ஃப் முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, தண்ணி கீழே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்பா முதலையால குட்டி முதலைங்களை பாத்துக்க முடியாது, குழந்தைங்களை பாத்துக்க முடியாது அம்மா இல்லாம. அந்த முதலைக்கு அவங்க ஒய்ஃபையும் ரொம்ப பிடிக்கும், ஃப்ரெண்டையும் ரொம்ப பிடிக்கும். ஆனா கடைசியா ஒய்ஃப் தான் முக்கியன்ற ஒரு முடிவுக்கு வருது. அந்த குட்டி குரங்க போய் கூட்டிட்டும் வருது. "என் ஒய்ஃப் உன்னை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாங்க, நீ என் கூட வா" அப்படின்னு சொல்லுது. குரங்கு, "நான் ரொம்ப சந்தோஷம் உன் கூட வர்றதுக்குன்னு" சொல்லிடுது. "அது மட்டும் இல்ல, எனக்கு நீச்சல் தெரியாது, நான் உன் முதுகு மேல ஏறி உட்கார்ந்துக்கிறேன், என்னை கூட்டிட்டு போன்னு" சொல்லுது. முதலையும் குரங்க முதுகு மேல ஏத்திக்கிட்டு அந்த ஆத்துக்கு அந்த ஆத்துல நீச்சல் அடிச்சுக்கிட்டே வருது. கொஞ்ச தூரம் வந்த உடனே 2 பக்கமும் கரை இல்லாத நேரத்துல கரெக்டா தன்னோட நோக்கத்தை குரங்கு கிட்ட முதல்ல சொல்லுது. "என் ஒய்ஃபுக்கு உன்னோட ஹார்ட்ட சாப்பிடணும்னு ஆசை, அதனாலதான் உன்னை கூட்டிட்டு போறேன். இப்ப உன்னை தனியா விட்டுட்டு நான் தண்ணிக்குள்ள போயிடுவேன், என் ஒய்ஃப் வந்து உன்னை சாப்பிட்டுருவாங்கன்னு" சொல்லுது. இத கேட்டதும் குட்டி குரங்குக்கு ரொம்ப பயம் பிடிச்சுக்கிச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, கொஞ்ச நேரம் அமைதியா யோசிப்போன்னு மனச அமைதிப்படுத்திக்கிட்டு ஒரு முடிவு எடுத்து, "ச்சே, நீ என்னோட ஒரே ஃப்ரெண்டு, உனக்காக நான் என்ன வேணா செய்வேன். என்னோட இதயத்தை உன் ஒய்ஃபுக்காக கொடுக்க மாட்டேனா?" அப்படின்னு சொல்லு. இத கேட்டதும் முதலைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. "ஆனா நீ இத முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நான் என்னோட இதயத்தை மரத்திலேயே கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன்னு" சொல்லுது. நம்ம முதல்ல என்ன சொல்லுது குரங்கு கிட்ட, எப்பவுமே உன்னோட இதயம் உன்கிட்ட தானே இருக்கும்.
எப்படி நீ அதை விட்டுட்டு வந்தேன்னு கேக்குது. அப்படிலாம் இல்ல, என்னோட இதயத்தை வந்து நான் மரத்திலேயே என்னோட வீட்டுல வச்சுட்டு வந்திருக்கேன். நீ திரும்பி போனேன்னா என் வீட்டுல இருந்து இதயத்தை எடுத்துட்டு வரலாம், உங்க ஒய்ஃப் வேற வெயிட் பண்றாங்கன்னு கான்பிடென்ட்டா பயமே இல்லாம பேசுச்சு. அதை நம்பின முதல்ல நம்ம குட்டி குரங்க திரும்ப அது வீட்டுக்கிட்டே கூட்டு வந்தது. ஒரேடியா குட்டி குரங்கு ஒரே ஜம்ப்ல அந்த மரத்துல ஏறி கொஞ்சம் பழத்தை பறிச்சு தண்ணியில போட்டு, அப்பா சாமி உன் ஒய்ஃபுக்கு போய் பழத்தை கொடு, நல்லா ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் தான் உடம்புக்கும் மனசுக்கும் நல்லது, என் ஹார்ட் எல்லாம் என்னால தர முடியாது அப்படின்னு சொல்லுச்சு. அது மட்டும் இல்ல, உன்னோட உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பே இன்னைக்கு இனிமே எனக்கு வேண்டாம், இனிமே என்ன பார்க்க வராதுன்னு சொல்லுச்சு. அதை கேட்டதும் முதலைக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அழுதுட்டு சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு முதல்ல அங்க இருந்து கிளம்பி போயிடுச்சு. Moral of the story: quick thinking can save you from trouble. நான் ரைட்டிங்காக சிம்பிளா கொடுத்திருக்கேன். This is a story of friendship between a monkey and a crocodile. A monkey lived alone in a fruit-laden tree on a river bank. He was very happy, but used to feel lonely. He wanted to have someone to talk to. One day, a crocodile came near the tree, and the monkey offered him fruit to eat. The crocodile found the fruit delicious and started coming daily. Soon they became very good friends. They both liked each other company. They discussed everything around them, like birds, animals, villages, and their problems. Their closeness grew day by day. The crocodile did not just eat the fruit himself, but also carried some for his wife. But his wife did not like his friendship with the monkey. She expressed her wish to eat the monkey's heart. To keep his wife's word, he invited the monkey to have dinner with him. While talking, while taking the monkey home, he told him the truth about his wife's wish. Hearing that, the monkey asked the crocodile to return to the river, as he had forgotten his heart on the tree. The crocodile swam back and reached the river bank. The monkey quickly jumped into the tree and threw some fruits to the crocodile and bid goodbye to him. This story gives a message that we should not trust anyone blindly. Idiya moral of the story எழுதலாம். We should not trust anyone blindly. We must thinking before taking any decision. This message has been conveyed through a friendship drama between a monkey and a crocodile. இது ரைட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ரொம்ப சிம்பிளா ரொம்ப சுருக்கி நான் கொடுத்திருக்கேன். இதை தாராளமா நீங்க ரைட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. Moral of the story: quick thinking can save you from trouble. நம்ம ஒரு தடவைக்கு எப்பவுமே எந்த டிசிஷன் எடுத்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு டிசைட் பண்ணணும். யாரையும் பிளைண்டா நம்ப கூடாது. அது மட்டும் கிடையாது, நமக்கு கஷ்டம் வரும்போதுதான் ரொம்ப போல்டா காமா யோசிச்சு நல்ல முடிவுகளை எடுக்கணும். அந்த கஷ்டத்தை பார்த்து பயந்துடவோ புலம்பவோ கூடாது. ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்காக எல்லா ஸ்டோரியும் நான் இங்கிலீஷ்ல ரீட் பண்ணி தமிழ்ல உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதை ஷார்ட்டா ரைட்டிங்க்கு எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரியான ரைட்டிங்குக்கான பேசேஜும் உங்களுக்காக நான் இந்த வீடியோல அப்லோட் பண்ணுவேன். ஓகே குட்டீஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ஸ்டோரியில உங்களை வந்து பார்க்குறேன். பாய் குட்டீஸ்.